தாழ்மை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? தாழ்மையான இடத்த தேர்ந்தெடுப்பாங்க. நான் இங்கே உட்காந்துக்கிட்டுமா அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, அப்படி உட்காந்துருவாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துருவாங்க, சேரை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்க. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வந்து சொல்லுவாங்க, தே வில் செலக்ட் நாட் ஹை பிளேசஸ் பட் ஹம்பிள் சீட்ஸ். தாழ்மை உள்ள இருக்கைகளை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. லூக்கா 14வது அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்க. இப்படி சொல்லி தான் இந்த பிரசங்கத்தை ஆரம்பிச்ச. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு இடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது அங்க போன உடனே எது எல்லாரும் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு ஹை பிளேஸ் எது, நல்ல சீட்டு எதுன்னு பார்த்து அங்கே போய் உட்காந்துடக்கூடாது. அப்போ அவன் வந்து என்ன சொல்லுவான், ஹலோ அது அவங்களுக்கு, நீங்கள் இங்கே வந்து உட்காருங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. அப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டே வந்து ஹம்பிளான ஒரு பிளேஸில் உட்காந்துட்டோம் அப்படின்னா, அவ இப்போ வந்துட்டு என்ன இங்கே உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு இடம் அங்கே இருக்கு வாங்க அப்படின்னு அங்கே உட்காருதா அப்படின்ட்டு அப்போ போய் உட்கார்றது எப்படி இருக்கும். இல்லை நீங்கள் முதல்ல போய் நல்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, நீங்கள் போயிட்டு அங்கே கல்யாண மாப்பிள்ளை பொண்ணுக்கு வந்து அந்த சிம்மாசனம் போட்டிருக்கு, அங்கே அவங்க உட்காந்துருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது, அங்கே போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னு நீங்கள் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, நல்ல சொந்தக்காரங்க, நல்ல நெருங்கிய சொந்தக்காரங்களாகவே இருங்களேன், அங்கே ஒரு சேர் இருக்குன்னா அங்கே போய் உட்காந்துட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் அங்கே வந்து உட்காருங்கன்னு தானே என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அவங்க அந்த சேர் வந்து வேற யாருக்காச்சும் உட்கார்றதுக்காக அந்த சேரை வந்து போட்டிருந்துருக்கலாம். இவங்க நெருங்கின சொந்தம் தானேன்னு போய் அங்கே போய் உட்காந்துட்டா கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு அங்கே இடம் ஒதுக்கியிருக்கோம், நீங்கள் அங்கே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து தாழ்மை உள்ளவர்கள், தாழ்மையானவர்கள் ஹம்பிளான சீட்டை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம அப்படி ஒரு ஓரமாக உட்காந்துக்கலாம், என்ன இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி நம்ம ஒரு தாழ்மையான இடம் இது போதும் நம்மளுக்கு அப்படின்ன மாதிரி போன வாரம் செய்திகளை போதும் என்கிற மனது, அல்லேலூயா, அந்த மனதோட என்ன பண்ணுவாங்க, இந்த சீட் நம்மளுக்கு போதும் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, போய் உட்காந்துருவாங்க. அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவும் சொல்ல, நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது தாழ்ந்த இடத்துல போய் ஃபர்ஸ்ட் உட்காரு, போனோடனே அங்கே மேட்டில் போய் உட்காந்துராதே அப்படிங்கிறார். தாழ்ந்த இடத்துல உட்காரு. அப்போ உட்காந்துட்டு அப்புறம் வந்து உன்னை அழைத்தவன் வந்துட்டு, ஹலோ ஃப்ரெண்டு நீங்கள் என்ன இங்கே உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அங்கே ஒரு ஹை பிளேஸ் வச்சிருக்கிறேன், நல்ல ஒரு காஸ்ட்லியான சீட் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அங்கே சொல்லும்போது போய் உட்காரு. அவன் சொல்றதுக்கு முன்னாலே அங்கே போய் உட்காந்துட்டு அவன் கீழே இறக்கி விட்டுருவான். அப்போ அவமானமாக போயிடும். அதனால அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். தாழ்மை உள்ளவர்கள் தாழ்மையான ஒரு இருக்கையை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அங்கே உன்னை பார்க்குறவங்களுக்கு முன்னால் கனம் உண்டாகணும், உனக்கு வந்து கனம் உண்டாகணும், உனக்கு நல்ல மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹம்பிளாக இருக்க கற்றுக்கணும். ஹல்லேலூயா. தாழ்மையாக இருந்தோம் அப்படின்னா மற்றவங்க நம்மளை வந்து உயர்த்தி சொல்லுவாங்க, மற்றவங்க நம்மளை தூக்கி வைக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டே அங்கே போயிட்டு நான் அந்த மாப்பிள்ளைக்கு என்ன ஆரம்பல, நான் அப்படி ஆம்பளை, இது கல்யாணமே என்னால் தான் நடக்குது, நான் தான் இதை செஞ்சேன், அதை நான் தான் இது நீங்கள் பார்க்க இது நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஃபஸ்ட் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க, கனம் உண்டாகாது கண்டிப்பாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ உயர்த்தக்கூடாது, நம்மளை நாமே உயர்த்துக்கிறதுக்கு நாம் யார், அப்படிலாம் நம்ம உயர்த்தக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே நம்முடைய முதல் மாதிரி, முன்மாதிரி. இயேசு கிறிஸ்துவே அப்படிலாம் வந்து சொல்லவே இல்லை. அல்லேலூயா. நீ யாருன்னு வந்து கேட்குறாங்க, நீ யாருன்னு ராஜாக்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் நீ யாருன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பேசாமல் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் அப்படின்லாம் வந்து என்ன பண்ணல, அவங்கள்ட்ட போய் சொல்லலை, ரொம்ப அமைதியாக இல்லை. யாரு நான் யார் தெரியுமில்ல அப்படின்லாம் வந்து என்ன பண்ணல, யாருக்கிட்டையுமே அவர் வந்து பேசலை. நீங்கள் தேடுகிற யாரை தேடுறீங்கன்னு கேட்டார். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு. நான் தான் அப்படின்னு தாழ்மையாக சொன்னார். தாழ்மையாக சொன்னதுக்கே எல்லாம் பின்னால் விழுந்துட்டாங்க. அல்லேலூயா, சோதரன். ரொம்ப தாழ்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம அவரை போலவே தாழ்மையாக இருப்போம். அல்லேலூயா.